வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் விண்ட் மில் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுவும் வேஸ்ட் வாட்டர் கேனை யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. காற்று எவ்வளோ அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த விண்ட் டர்பைன் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை சிம்பிளான மெத்தடில் நீங்களே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து வாட்டர் கேனை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். வாட்டர் கேன் வந்து 2 லிட்டர் கேன் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஒரே மாதிரியான வாட்டர் கேன் கூட வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 6 கிட்ட வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பழைய ரூம் கடையில் வந்து கேட்டிங்கனாலே கிடைக்கும். ஒன்று 1 ரூபா சொல்லுவாங்க. ஒன்று ஒரு 6 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கேனை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த வயரிங் வந்து பண்ணுவாங்க பார்த்திங்களா. மொத்தமாக வயரை வந்து எடுத்துகிட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே போகணுமோ வந்து பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் கடையில் வந்து ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வந்து பெரிய சைஸில் வந்து வாங்கிக்கோங்க. அந்த வாட்டர் கேன் வந்து கரெக்டாக வந்து உள்ளக்கு வந்து வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு கியர் மோட்டரை வந்து தேவைப்படும். கியர் மோட்டார் வந்து ஜஸ்ட் வந்து சுற்றினாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகும். இதில் வந்து 1000 RPM உள்ள வந்து ஒரு சின்ன வந்து கியர் மோட்டார் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதாவது நம்ம ஜஸ்ட் இங்கே சுற்றினாலே வந்து போதும், இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன். இந்த திங்ஸ் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அழகாக வந்து பண்ணிடலாம். சரி, ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு டைனமோ மாதிரி தான் வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து கியர் மோட்டார்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு லைட்டில் வந்து LED லைட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக இதை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து இங்கே வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம இந்த இதை சுத்தமோ இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த சைடு வந்து ரொட்டேட் வந்து பண்ணும்போல வந்து வோல்டேஜ் வந்து நார்மலாக வேறு மாதிரி வரும். ஆனால் இந்த சைடு சுத்தமோல பாருங்கள், எப்படி பிளிங்காக எரியுதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக தான் வந்து கிடைக்கும். அதாவது ஜஸ்ட் வந்து இது ரொட்டேட் ஆகும்போது 3 வோல்ட் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். இப்படி வந்து ரொட்டேட் பண்ணும்போது வந்து வராது. ஏன்னா வந்து கரண்ட் வந்து மைனஸ் ப்ளஸ் வந்து அதில் வந்து மாறி வந்து போகும். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பாருங்கள் நல்லா வந்து பிளிங்க் ஆகும். நம்ம வந்து டைனமோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுத்தம் போல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்காக வந்து மல்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 20 வோல்ட் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இதை வந்து இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இப்படி சுற்றினாலே போதும். கரெக்டாக பாருங்கள், நம்மளுக்கு 4 வோல்ட் வரைக்கும் கிடைக்கிது. ஜஸ்ட்டு சுத்தமோல பாருங்கள் 5 வோல்ட்டு. இது நல்லா சுத்தமோல பாருங்கள். நம்மளுக்கு அசால்ட்டாக வந்து 6 வோல்ட் வரைக்கும் வந்து போகுது. இதை வந்து நம்ம வந்து அழகாக வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி வந்து நம்ம வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ் வந்து பண்ணலாம். இது எல்லாமே ஃப்ரீ எனர்ஜி தான். இது வந்து இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண போல பாருங்கள் நம்மளுக்கு மைனஸில் வந்து இருக்கும். அதாவது நான் சொன்னேன் பார்த்திங்களா, டைனமோ இந்த மாதிரி சுத்தம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் இப்படி வந்து சுத்தம் போல் வந்து மைனஸ் ப்ளஸ் வந்து மாறி வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கிடைக்குது. இப்போ வந்து பாருங்கள் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 வோல்ட் 6 வோல்ட் வரைக்கும் அசால்ட்டாக கிடைக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து ஃபிட் பண்ணலாம். இப்போ வந்து வாட்டர் கேனை வந்து எப்படி வந்து வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் கேனை வந்து கட் பண்ணலாம். வாட்டர் கேனை வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். இதை வந்து கத்தியை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ்னால் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தேவையில்ல, எடுத்துடலாம். சரி, ஓகே, எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இதில் வந்து ஜஸ்ட் வந்து இந்த அளவு வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்படின்னா தான் காற்று வந்து சீராக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து போகும். ஸோ அதை வந்து பார்த்து வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அளவு வந்து எல்லாத்துக்கும் சேமாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வச்சு நம்ம பார்த்து வந்து கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கத்தி வந்து ஷார்ப்பாக உள்ளதை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிடுவீங்க. பாருங்கள், நம்ம எப்படி கோடு போட்டுமா. ஸோ அதே இதில் பாதி வாக்கு கோடுங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பாதி வாக்கில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இழுத்துருங்க. இப்போ வந்து இதை வந்து அழகாக வந்து வெட்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் ஜஸ்ட் வந்து இந்த இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இல்லை ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து அந்த காற்று அடிக்கும் போல் வந்து இதை வந்து அப்படியே வந்து தள்ளதாங்க செய்யும். ஸோ அப்போ போல் வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக சுற்றும். இங்கே வந்து காற்று வந்து எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கும் போல் இது வந்து நிறைய இது வந்து வெளியேற்ற தான் பார்க்கும். ஸோ அதனால் இதை வந்து இப்படி வந்து ரொட்டேட் வந்து பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இதே மாதிரி வாட்டர் கேனை வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து வெட்டிக்கணும். சரி, ஓகே, எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வாட்டர் கேனை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 4 வாட்டர் கேன் கிட்ட இந்த மாதிரி வந்து வெட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையும் இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கிட்டோம். இது வந்து சமமாக இருக்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து வெட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருந்தாலே வந்து போதுமானது. அதுக்கடுத்து ஒவ்வொன்றுக்கும் வந்து வாட்டர் கேன் மூடியை வந்து இந்த மாதிரி வந்து கலட்டிடுங்க. கலட்டினதுக்கடுத்து இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். மோட்டரை வந்து இந்த வாக்கில் தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணுவோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதை வந்து இந்த மாதிரி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணாலே வந்து போதுமானது. நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து மோட்டரை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். இதை ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டதுக்கடுத்து இது இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு அளவுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஓட்டை வந்து போட்டிருந்தேன். இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நல்லா டைட்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ரொம்ப சின்ன ஓட்டையை தான் வந்து போட்டோம். இது வந்து நல்லா வந்து பிடிமானமும் பாருங்கள். இது சுத்தம் போல் இதையும் சேர்ந்து தான் வந்து சுத்தம் அந்த மோட்ரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து வச்சுட்டிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து க்ளூ மட்டும் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிங்கனாலே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதை ஹீட் பண்ணி வந்து நம்ம வந்து ஒட்ட ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து அது சரியாக வந்து இதாகலை. ஸோ அதனால் இங்கே நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். தேய்ச்சி விட்டதுக்கு அடுத்து இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினாலே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை தேய்ச்சி விட்டதுக்கு அடுத்து லைட்டாக வந்து க்ளூ உள்ளக்க அப்ளை பண்ணிவிட்டு உள்ளக்க வந்து இது கரெக்டாக வந்து பேருதா. ஸோ அதனால் கரெக்டாக வந்து இருக்கும் நம்மளுக்கு. இதை வந்து தேய்ச்சி விட்டதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த இதை ஜஸ்ட்டாக அமுக்கிட்டு இந்த வாக்கில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். இதை நல்லா அமுக்கி விட்றணும். அவ்வளோதான். காற்றும் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிடுச்சு. அதுக்கடுத்து இதே மாதிரி தான் இந்த டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து வைக்கணும். இதே மாதிரி உள்ளக்கே க்ளூ அப்ளை பண்ணி விட்டுருக்கணும். இந்த மாதிரி க்ளூ உள்ளக்க அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை வந்து இந்த வாக்கில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், சமமாக இருக்குது. இந்த மாதிரி இது இப்படி சுத்தம் போல் இங்கிட்டே வாக்கில் வந்து சுத்தம் டைட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் ஒட்டிடுங்க. அதுக்கடுத்து இதை வந்து ஒட்டணும். இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக சுற்றுறது மாதிரி வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஓரத்துலனா எம்சியில் வச்சு அப்ளை பண்ணாலே வந்து போதுமானது. இது வந்து நம்மளுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சுற்றுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பில் இதை வந்து அழகாக வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு இதில் வந்து செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விண்ட் டர்பைன் வந்து அழகாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த இதை வந்து இந்த மாதிரி பிவிசி பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி வயரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் ஹைட்டான பிளேஸில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணாலே போதுமானது. காற்று அடிக்கும் போல் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும் போல் வந்து இங்கே வந்து கியர் மோட்டார் வந்து செட் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து வரும். அதை நம்ம ஸ்டோரும் பண்ணலாம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதும் எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு சின்னதாக செஞ்சனால வந்து பார்த்திங்கன்னா கம்மியான எலக்ட்ரிசிட்டி தான் வந்து கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாடியூலாக வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ண போல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ எனர்ஜியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹைட்டான பிளேஸு. ஸோ இங்கே காற்று அடிச்சிச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு சுத்தம். இப்போ வந்து பாருங்கள், லைட்டாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு இந்த காற்றுக்கே. இன்னும் காற்று வந்து வேகமாக அடிக்கும் போல் நல்லா சுத்தம். இதை வந்து நான் வந்து அந்த வயர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இங்கே வந்து கட்டுக்கம்பியை வச்சு நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா விண்ட் டர்பைன் நல்லா காற்றடிக்குது. ஸோ அதனால் அப்பப்போ வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா கியர் மோட்டார் இருக்கனால நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் சுத்த சுத்த. இதை பாருங்க, நல்லா காற்றடிக்குதுங்க. இப்போ சூப்பராக வந்து இதாகுது. இதை வந்து நம்ம இப்போ லைட்டை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா லைட் வந்து அவ்வளோ வந்து எரியாது. ஏன்னா அது வந்து விட்டு விட்டு சுற்றுது. இருங்க, இருந்தால் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை மாற்றி கனெக்ட் பண்ணோம். லைட்டாக வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணோம்ல, லைட்டாக வந்து பிளிங்க் ஆச்சுங்க. இது வந்து இன்னும் நல்லா சுற்றணும். சரி ஓகே, இதை செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எப்போ வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து இதிலேருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், விண்ட் டர்பைனை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ காற்று அடிக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுற்ற ஆரம்பிக்குது. அது போக வந்து கீழே வந்து மல்டிமீட்டரை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நல்லா சுற்றுது. சுற்றுறதுக்கு இங்கே வந்து எவ்வளவு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்லா சுற்றுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். 0.353 அந்த லைட்டாக ஒரு சுற்றுக்கே நம்மளுக்கு வந்து அவ்வளோ கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், நல்லா சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து எவ்வளோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து 0.3 இருக்கா. நல்லா சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து கிடைக்கும். நம்மளுக்கு இது வந்து 1 வோல்ட்டுக்கு மேலே வரைக்கும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம அழகாக வந்து பூஸ்ட் வந்து பண்ணி இதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இதை வந்து பேட்டரியில் இதில் ஏனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், பூஸ்ட் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி. இப்போ வந்து நம்மளுக்கு சுத்த வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு சுற்றுக்கே வந்து 0.22 இந்த மாதிரி வந்து கிடைக்குது. இன்னும் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இதுக்கேற்ற மாதிரி வந்து கிடச்சிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டாக நீங்கள் வந்து பண்ணலாம். இதையே நம்ம பெரிய லெவலில் வந்து கியர் மோட்டார் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து இன்னும் அதிகமாக தான் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு நார்மலாக காற்றுலேருந்து வரதையே நம்ம வந்து ஃப்ரீ எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரைட்டாக கொஞ்சம் சுத்த அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து காற்றுக்கு நம்மளுக்கு சுற்றிக்கிட்டே தாங்க இருக்கும்.
ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு மெதுவாக வந்து பூஸ்ட் வந்து நம்ம பண்ணி வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து காற்று வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியும் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. இதை நம்ம பெரிய லெவலில் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். இதில் வந்து நம்ம டைனமோ இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த மோட்டரை அதை வந்து இன்னும் பெருசாக வந்து கியர் மோட்டரை வந்து செட் பண்ணி வந்து அதை சுத்த வைக்கிறோம் அப்படின்னா நல்லா வந்து இருக்கும். இதுவுமே காற்று அதிகமாக அடிச்சிச்சுன்னா அப்படின்னா 5 வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது ஜஸ்ட் வந்து நம்ம பூஸ்ட் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி நம்ம பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். காற்று நைட் நேரம் நல்லா அடிக்கும்ல, ஸோ அப்போ மேலே வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து மோட்டருக்கு மட்டும் செலவழிச்சா போதும். இதனால் வந்து ஈஸியாக வந்து நம்ம வேஸ்ட்டாக உள்ளதை வச்சு வந்து ரெடி பண்ணிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதை வீடியோ வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.